அடைஞ்சாலும் சரியா 3 மணி நேரம் மட்டும்தான் அந்த கோயில் மண்ணுக்கு மேல இருக்கும். 3 மணி நேரம் முடிஞ்சதுன்னா அந்த கோயில் மறுபடியும் மண்ணோட மண்ணா புதைஞ்சு போயிடும். உயிர் பயம் இருந்துச்சுன்னா இப்பவே வந்த வழியில திரும்பி போயிருங்க. இல்ல நினைச்ச காரியத்தை நடத்தியே தீருவேன்னு வைராக்கியத்துல இருந்தீங்கன்னா உயிரை பத்தி கவலைப்படாம தைரியமா இதோ தெற்கால சரியா 3 மைல் தூரத்துல கல்லட சம்பாங்கிற ஒரு இடம் வரும். பல வருஷமா மனுஷங்களோட காலடியே அந்த எல்லைக்குள்ள படல. ஒருவேளை அந்த கோயில் உங்க கண்ணுக்கு தெரியணும்னு விதி இருந்துச்சுன்னா மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கிற அந்த கோயில் மேல வரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த எல்லைக்குள்ளார நீங்க 2 பேரும் இருந்தீங்கன்னா உங்க 2 பேருடைய கண்ணுக்கு மட்டும்தான் அந்த கோயில் தெரியும். அதனால நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில ஆபத்துல மாட்டிக்கிட்டாலும் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அந்த தெற்கால இருக்கிற கல்லற சம்பா கோயிலுக்கு போறதும் இப்படியே வந்த வழியே பாத்துக்கிட்டே திரும்பி போறதும் உங்களோட இஷ்டம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா, எல்லாருக்கும் குடும்பங்கிறது தான் சந்தோஷம். எனக்கும் அப்படிதான். என் குடும்பத்துல இருக்கிறவங்களோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். என் தங்கச்சியோட புருஷன் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கினாரு. அவர் அந்த பிரச்சனைக்குள்ளார இருந்து வெளியே வந்தா மட்டும்தான் என் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அதனால நாங்க 2 பேரும் கண்டிப்பா அங்க போனோம்யா. நீ சொல்றது கரெக்ட் தான் மனு. இந்த தடவையும் இந்த ராணி தான் ஜெயிப்பா போல இருக்கு. அப்படி மட்டும் நடக்கவே கூடாது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சும்மாவா சொல்லியிருக்காங்க? வார்த்தைக்கு வார்த்தை அந்த பெரியவர் ரூபத்துல கடவுள் தான் நமக்கு வழி காட்டியிருக்காருன்னு 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தாங்களே, அதை நீங்க 2 பேரும் கவனிச்சீங்களா? ஆமா, கவனிச்சோம். என்ன அந்த வயசான பெரியவரா அவங்களுக்கு வழி சொன்னதே நான் தான். என்ன தமன்னா, இவர் எப்ப பார்த்தாலும் காமெடி பண்ணிட்டே இருக்காரு. இப்ப புரிஞ்சுதா உங்க 2 பேருக்கும்? ஆமா, அந்த கோவில பத்தி நான் அவங்க கிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான். மனிதனோட விதியை தீர்மானிக்கிறதுக்கான பிரம்மச்சுவடி எப்படி அந்த யம தர்மம் கிட்ட இருக்கோ, அதே மாதிரி துஷ்ட ஆத்மாக்கள், அமானுஷ்யங்கள், ரத்த காட்டேரிகள்னு எல்லா பேய் பிசாசிகளோட தலைவிதிய அந்த கோவில்ல இருக்கிற ரகசிய அறைக்குள்ளதான், அதர்வன ஆர்ம சுவடிக்குள்ளதான் இருக்கு. என்ன சாமி, எல்லா உண்மையும் அவங்க கிட்ட சொல்லிட்டோம்னா அப்புறம் இப்படி நாங்க நினைச்சது நடக்கும். முதல்ல ராணி சித்தார்த்தால கல்லடை சாம்பாவுக்குள்ள இருக்கிற அந்த கோவிலுக்கு போகவே முடியாது. அப்படி ஒருவேளை எல்லா தடைகளையும் மீறி அவங்க அந்த கோவிலுக்குள்ள போயிட்டாலும் அந்த ரகசிய அறைக்குள்ள மட்டும் போகவே முடியாது. இப்படிதான் தமன்னா, அந்த செங்காட்டுக்குள்ள போகவே முடியாது, அந்த கறந்த பூவை எடுக்கவே முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா அது எல்லாத்தையும் அந்த ராணி ஒத்த ஆளாவே செஞ்சு காமிச்சிட்டா. போதா குறைக்கு இப்ப அந்த ராணியோட சித்தார்த்து வேற கூட இருக்கான். டபுள் சக்தி. 2 பேரும் சேர்ந்து ஜெயிக்க தான் போறாங்க. நீ வேற நம்பிக்கிட்டே இரு. 2 சக்தி இல்ல, எத்தனை சக்திங்க சேர்ந்து செயல்பட்டு அந்த ரகசிய அறைக்குள்ள போய் துஷ்ட பேய் பிசாசுகளோட அந்தரங்க விதிய ஆத்ம சுவடிய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அதை தெரிஞ்சுக்கிட்ட யாருமே உயிரோட திரும்ப வரவே முடியாது. இதுதான் விதி. கேட்டுக்கோ. அதனாலதான் அந்த கோவிலுக்கு போங்கன்னு நானே அவங்களுக்கு வழி காட்டினேன். இப்ப அவங்களுக்கு காட்டின வழி அவங்க மரணத்துக்கான வழி. இப்போ நீங்க சொல்ற மாதிரி ராணி சித்தார்த்தும் அந்த ரகசிய அறைக்குள்ள மாட்டி செத்துட்டாங்கன்னா பாக்கால எப்படி அந்த பசுபதி உடம்புக்குள்ள போய் சொந்தமாக்கிக்க முடியும்? பாக்கு அழிவ பத்தின ரகசியத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ராணியையும் அவ வயித்துல வளர்ற சிசுவையும் பலி கொடுக்கறது இன்னமும் ரொம்ப சுலபமாயிடும். சூப்பர். அப்போ அந்த பாக்குக்கு ஒரு டபுள் தமாக்கா கிடைக்க போதுன்னு சொல்றீங்க, அப்படிதானே சாமி? கலக்குங்க. மனு, ராணியும் சித்தார்த்தும் அழியறது இல்லாம உங்க பரம்பரையே இன்னையோட அழிய போகுது. சரி தமனா, நீங்க 2 பேரும் உங்க வேலைய பாருங்க. நான் எல்லாத்தையும் விவரமா உங்களுக்கு போன்ல சொல்றேன். சரி, சரி அப்ப சாமி. நாங்க கிளம்புறோம். வா மனு. போயிட்டு வரோம். சும்மா சொல்லக்கூடாது. எவ்வளவோ அப்பாவியா நடிச்சு மல்லிகாவை மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிற எல்லாரையும் நீங்க நம்ப வச்சிட்டீங்க.
அவங்க எல்லாரையுமே சித்தார்த் ராணிக்கு எதிரா நீங்க பேச வச்சிட்டீங்க. அது மட்டுமா, இப்ப வீட்ல இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு ஆதரவா பேசுறாங்க. ம். சரி, நான் போயிட்டு ஆ, வந்துடுறேன். சரி. மனு, அந்த மந்திரவாதி தான் போன் பண்றாரு. சீக்கிரம் ஸ்பீக்கர்ல போடு. தமனா, ராணியும் சித்தார்த்தும் கோயிலுக்கு போற வழியில ஒரு பெரிய ஆலமர கிளையில மாட்டிக்கிட்டாங்க. ஏசாமி, அடுத்து என்ன ஆக போகுது? அவங்க அந்த கோயிலுக்குள்ள போயிடுவாங்களா? எல்லாமே என்னால போன்ல சொல்ல முடியாது தமனா. அங்க என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பாருங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உங்க 2 பேருக்கும் நான் நேர்லயே காட்டுறேன். வா மனு, அந்த ராணி சித்தார்த்தும் ரகசிய அறைக்குள்ள மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமாக போறது கண்ணாரு பார்த்து ரசிக்கலாம். சூப்பர் தமன்னா. இப்படி ஒரு நாளுக்காக தானே நாம இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். சரி வா போலாம், சீக்கிரம் வா.